அப்படியா? விமர்சகர் அஞ்சாவதா? அஞ்சாவது. வணக்கம், என் பெயர் எம்ஜிஆர் ஹரி. நான் இந்த விமர்சகன் 5வது முறையாக விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வந்திருக்கின்றேன். இதில் எனக்கும் ஒரு விருது வழங்கப்பட இருக்கின்றது. அதற்காக இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, என்னை போன்று இன்னும் 4 பேர் இதில் விருது பெற இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மனமாற வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க புரட்சித் தலைவருடைய நாமம். साइड भी हो गया, साइड भी हो गया. ओके, என்ன சொல்லியா? வணக்கம், எஸ்பி மணிவாசகம். இன்று விமர்சகனின் 5ஆம் ஆண்டு வெற்றி விழாவிற்கு, அதுவும் குறிப்பாக நமது எஸ்பி சரவணன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த விழாவானது மிகச்சிறந்த வகையிலே இன்று நடைபெறுகின்றது. அதற்கான நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். கலைத்துறையிலையும் பத்திரிகை துறையிலும் நீண்ட அனுபவம் கொண்டிருக்கக்கூடிய எஸ்பி சரவணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பலவிதமான ஊக்குவிப்பு திட்டங்களெல்லாம் கொடுத்து இந்த முறை இந்த விழாவினை மிகச்சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு மகளிர் மாமணி அம்மா ரத்னவளி அம்மா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்வதற்கு மிகவும் நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த விழா தொடர்ந்து இன்னும் பல ஆண்டுகள் வெற்றிகரமாக நடைபெற்று நல்ல வெற்றிகளை கொண்டு வந்து பல கலைஞர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுக்க வேண்டும், படைப்பாளர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே வாழ்த்தி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வா வயன் சந்தையா. ஓகே ஓகே. Okay. Yeah. Yeah. Okay, okay, okay. வணக்கம். விமர்சகன் 5ஆம் ஆண்டு விமர்சகன் 5ஆம் ஆண்டு விருது வழங்கும் விழாவில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பல துறைகளில் கலைத்துறைகளில் பங்கு பெற்ற பலருக்கு இன்று இந்த விருது விழா வழங்கப்படவிருக்கின்றது. இதில் எனக்கும் கலைத்துறையில் விருது வழங்கும் விழாவில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. எனக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்த எஸ்பி சேகரன் அவர்களுக்கும், சகோதரர் எஸ்பி சேகரன் அவர்களுக்கும், மனிதநேய அம்மா ரத்னவள்ளி அவர்களுக்கும் இந்த வேளையில் நன்றியினை கூறிக்கொண்டு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற விருது வழங்கும் விழா நடைபெற வேண்டும். மிக சிரமம் எடுத்து இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் இந்த வேளையில் நன்றி. தொடர்ந்து எல்லா கலைஞர்களுக்கும், விருது பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் RS ரவீந்திரன், பாடகர் RS ரவீந்திரன். நன்றி, வணக்கம். பேசுகிறேன்.
ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். நான் திருப்பிட்டேன் லைஃபா. ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். ஸோ இன்று வந்து விமர்சகன் அவார்டு, அதாவது ஐந்தாவது விமர்சகன் அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் ஆர்எஸ் ரவிக்கு அவருக்கு விருந்து வாங்குறாங்க. அவர் கூட்ட நான் வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. மற்ற எல்லா கலைஞருக்கும் நான் அந்த வேலையில் எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். விமர்சகன் அவார்ட் ஷோ அதுக்கு கலந்துருக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி ஆர்எஸ் ரவீந்திரனுக்கு வந்து அவார்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு நான் கலந்துக்க வந்திருக்கேன். ஸோ மற்ற கலைஞருக்கும் ஆர்எஸ் ரவிக்கும் நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்பா சொன்னாரு ப்ளீஸ் கொஞ்சம் உங்களோட பேர் அப்புறம் நிகழ்ச்சி பற்றி கொஞ்சம். வணக்கம். நான் சீராகி. அப்பப்போ எதுவும் கவிதை எழுதுறதுனால கவிஞர் சீராகின்னு அழைப்பார்கள். இந்த மாதிரியான ஒரு விமர்சகனின் ஏற்பாடு, இந்த மாதிரியான அவார்டை அந்த கௌரவிப்பு வந்து மிக முக்கியம். அவர்களை மேலும் மேலும் உற்சாகப்படுத்துவதும் அவருடைய பணியை அங்கீகரிப்பதற்காகவும் இந்த மாதிரியான ஒரு அங்கீகரிப்பான ஒரு கௌரவிப்பு விழா கண்டிப்பாக தேவை. இந்த சூழலில் இந்த விழாவை ஏற்பாடு செய்த விமர்சகன் உரிமையாளருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரத்னவதி அம்மா அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. அங்கிள் அப்படியே ஒரு இன்டர்வியூ பண்ணுங்க. Thank you, yeah. Thank you. All the best. ஓகே, வணக்கம். கேஎஸ் மணி. இந்த நிகழ்ச்சி விமர்சகனுடைய விருது 5வது ஆண்டாக நடக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நிகழ்ச்சி நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதோடைய ஏற்பாடு, அதே நேரத்தில் யாருக்கு எந்த விருது கொடுக்கணும், அவங்க தகுதியானவங்களா இல்லையா அப்படிங்கலாம் பார்த்து தேர்ந்தெடுத்து விருது கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த சிரமமான ஒரு நிகழ்ச்சியை ஒரு அங்கீகாரமாக விமர்சகன் கடந்த 5 ஆண்டுகளாக, அதாவது இது வந்து 5வது ஆண்டு விருது விழா 5 வருஷமாக கொடுத்துட்ருக்குறாங்க. விமர்சகனுக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த நிகழ்ச்சி சிறக்க
வேலை செய்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்தும் வணக்கமும். அதே நேரத்தில் விருது பெறக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தும் வணக்கமும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் கே குணசேகரன். இன்று நமது விமர்சகன் மீடியாவின் 5வது விருது வழங்கும் விழாவுக்கு நாம் எல்லோரும் கலந்துக்க வந்திருக்கோம். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு துறையிலும் அந்த துறை சார்ந்த வல்லுநர்களைப் போல தங்களது படைப்புகளை அளித்திருக்கின்ற கலைஞர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்கும் விழாவாக இது இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த தடவை வந்துட்டு முதல் தடவையாக வானொலி நாடகத்துறையிலே, வானொலி நாடகத்திலே சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கும் முதல் முறையாக வழங்குவது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையிலே விமர்சகன் மீடியாவுக்கு எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றபடி இந்த விருது விழாவிலே விருது பெறப்போகும் அனைத்து வெற்றியாளர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நன்றி. என்ன பேசணும்? பேர் அப்புறம் நிகழ்ச்சி. ஓகே. வணக்கம், என் பேர் தயாளன் சண்முகம், நம்பிக்கை ஊடகத்துடைய தலைமை மேலாளர். எஸ்பி சரவணன் அவர்களுடைய விமர்சகன் 2024 விருது விழா தான் ஸ்ரீ சோமா அரங்கில் நடந்து கொண்டிருக்கின்றது. மலேசியாவில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சார்ந்த முன்னாள், இந்நாள், வருங்கால நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் என பலர் இங்கே வந்திருக்கிறார்கள். முன்னாள் நடிகர்கள், முன்னாள் அறிவிப்பாளர்கள் என பலரை இங்கே பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. 5 ஆண்டுகளாக ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது என்பது எவ்வளவு ஒரு கடுமையான சூழலாக இருக்கும் என்பது நாங்கள் 2 முறை விருது விழாவை நடத்தியிருக்கின்றோம். நம்பிக்கை விருது விழா அப்படி நடத்தும்போது தான் எங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை, எவ்வளோ பெரிய ஒரு சிக்கல், எவ்வளோ பெரிய ஒரு சவால்களை சமாளிக்க வேண்டும் என்று. அனைத்தையும் சிறப்பாக செய்திருக்கக்கூடிய எஸ்பி சரவணன் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த விருது விழா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். விருது பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நம்பிக்கையின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி. வணக்கம், என்னுடைய பெயர் மதியழகன். நான் இந்த 5வது ஆண்டு விமர்சகன் விழாவிலே ஒரு சிறப்பிக்கப்படுகின்ற கலைஞர்கள் ஒருவனாக தேர்ந்தெடு செய்யப்பட்டிருக்கின்றேன். ஒரு 40 ஆண்டு கால கலை அனுபவம் எனக்கு இருக்கின்றது. இந்த 40 ஆண்டு காலம் என்பது 1984 தொட்டு வானொலி தொடர்பு. வானொலியிலே கிட்டத்தட்ட ஒரு 1000 நாடகங்கள், நினைவு நிற்கக்கூடிய பல நாடகங்கள் இருக்கின்றன. பல தயாரிப்பாளர்கள் என்னை வானொலிக்கு அறிமுகப்படுத்தியது திருமதி சந்திரா சூர்யா, திருமதி சாந்தா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றி. வாய்ப்புகளை தொடர்ந்து வழங்கிய பல தயாரிப்பாளர்கள் அனைவருக்குமே நன்றி. அதேபோன்று சின்ன திரையிலும் நடித்திருக்கின்றேன். இந்த விருது அளிப்பு விழா உள்ளபடியே வரவேற்கக்கூடிய ஒன்று. இலைமறைக்காயாக இருக்கின்ற எத்தனையோ கலைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களை தேடிப்பிடித்து அவர்களுக்குரிய அந்த அங்கீகாரத்தை வழங்குவதிலே விமர்சகன் மீடியா சிறப்பான முறையில் சேவையாற்றி வருகின்றது. இது மீண்டும் தொடர வேண்டும். எத்தனையோ கலைஞர்கள் இன்னும் விருது பெறாமல் இருக்கின்றார்கள். அவர்களுடைய சேவை அளப்பரியது கலைத்துறைக்கு. அவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு அவர்கள் வாழுகின்ற காலத்திலே அந்த சிறப்பை செய்தால் மிக நன்றாக இருக்கும். நன்றி.
விமர்சகன் இப்போ என்ன சொல்லணும் அதை சொல்லியிருக்காங்க. வணக்கம்மா, நான் உங்களை பற்றி சொல்லிடுறேன். இப்போ ஃபோன்லாம் இல்லை, அப்படியே தானே பேசுறது. இது என்ன விமர்சகன் அவார்டு 5வது. அனைவருக்கும் வணக்கம். இந்த 5ஆம் ஆண்டு விமர்சகன் விருது விழாவில் என்னுடைய பெயரை பரிந்துரைத்த மனித நேயமணி அம்மா ரத்னவள்ளி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் டாக்டர் புருஷோத்தமன். நான் கடந்த 40 வருட காலமாக இந்த இசைத்துறையில் இருக்கின்றேன். எனக்கு இந்த விருது கிடைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி மற்றும் விமர்சகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நான் பாரதி கண்ணன். உங்கள் அனைவருக்கும் இவ்வேளையிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். விமர்சனமுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இந்த அவார்ட் விழாவில் என்னையும் ஒரு கலைஞனாக சேர்த்து அவார்ட் வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இவ்வேளையிலே எனது மனமார்ந்த நன்றி. குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம மனிதநேய மாமணி அம்மா ரத்னவள்ளி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. எங்களைப் போல் கலைஞர்களுக்கெல்லாம் அழைத்து வந்து இன்று அவார்டு வழங்கிய கலைஞராகிய அனைவருக்கும், ரசிகராகிய உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இவ்வேளையிலே என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த கலை உலகிலே நான் இவ்வளோ நாள் அடியெடுத்து வைத்ததற்கு காரணமாக இருந்த அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி, வணக்கம். படம் முடிச்சிடேன். ஓகேவா? பேசலாமா? வணக்கம். நான் PR ஜெயசீலன், அறிவிப்பாளர். இன்று நடைபெறும் இந்த 5வது விமர்சகன் விருது விழா நிகழ்ச்சியில் வந்து பங்கு கொள்வதில் மிகுந்த பெருமை கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடத்துவதற்கு சிரமப்பட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள SP சரவணன் மற்றும் அவர் தம் குழுவினர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பல கலைஞர்கள் பல துறைகளில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்களுக்கு இந்த விருது விழா வழங்கப்படுகின்றது. அனைவருக்கும் இந்த வேளையில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. விமர்சகன் வணக்கம். இந்த 5வது விமர்சகன் அவார்டில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த அவார்டு வந்து ஒரு பிரமாதமான ஒரு அவார்டு பண்ணியிருக்காங்க. இதை வந்து ரத்னவள்ளி அம்மாவோட அவங்களோட சார்பில் கிடைக்கிற அவார்டு அவங்களுக்கு ஒரு சேர்ந்தது. ரொம்ப நன்றி சொல்லணும். அதே டைமில் எல்லா கலைஞர்களும், இந்த பங்கேற்கும் எல்லா கலைஞர்களுக்கும் நன்றி. இந்த பங்கேற்பில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதனால் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.
வணக்கம். என் பேர் சித்ரன். இந்த 5வது விமர்சகன் அவார்டில் ஒரு சிறிய பங்கு என்னோட பங்கு இருக்குது. இந்த வேளையிலே இந்த வாய்ப்பினை அளித்த ரத்னவள்ளி அம்மா அவர்களுக்கு இந்த வேளையிலே நிறைய தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அவார்டு வாங்கும் அனைத்து ஆர்டிஸ்ட் எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன். கண்டிப்பாக லைவ் பாருங்கள், முழுமையாக பாருங்கள், முடிகிற வரைக்கும் பாருங்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. என்ன அவார்டு இது? விமர்சனம் அவார்டா? விமர்சகன். அந்த எடிட்டிங்காக படிக்கிறீங்களே, அப்புறம் அதுக்கப்புறம் லைஃப் அவார்டு ஓடிக்கிட்டு இருக்கா? லைக் பேசிக்கிட்டு இருக்கேன். விமர்சகன் கேட்டது கூட ஓடிக்கிட்டு. வணக்கம், என் பேர் ரத்தனகுமார். நான் ஒரு இசைக்கலைஞர். 40 வருஷத்துக்கு மேலாக நான் இசைக்கலைஞர் கலைத்தொழிலில் இருக்கிறேன். இன்றைக்கு இந்த விமர்சக நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. அம்மா ரத்னவள்ளிக்கும் என் மனமார நன்றி சொல்லுகிறேன். இந்த நிகழ்ச்சி நல்லா சிறப்பான நிகழ்ச்சி, வருஷம் வருஷம் நடந்துக்கிறேன். இது 5வது வருஷம். இந்த மாதிரி இளம் கலைஞர்களை ஊக்குவிச்சு இந்த அவார்டு கொடுக்குறது பெரிய விஷயம். அது தயாரித்தவருக்கு, தயாரிப்பாளருக்காக என் மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு மேலே பேசினா போச்சு, அவ்வளோதான். அப்புறம் introduce yourself and then talk about the program. What our movie lah? Like in the program பத்தி கொஞ்சம் பேசுங்க. 50 minutes விமர்சகன். Like good luck to the contestant or something.
ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ஜேசன். என் பேர் குமார். ஓகே, இங்கே வந்து 5th விமர்சகன் அவார்டுக்கு வந்திருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும், எல்லா கான்டெஸ்டனுக்கும், நாமினேட்டர்ஸ்க்கும் ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். முடிக்கிறேன். இங்கே போயிடுச்சுங்களா? இங்கேனாக்கா இது ஜூம் பண்ணாக்கா இதுதான் தெரியுது. இங்கே போயிடுச்சு. ஆனால் எப்படி இருந்தாலும் அப்படிமே இருக்கும்போது எல்லாம் வந்து இங்கே தான் இருப்பாங்க. என்ன சொல்லும் நிகழ்ச்சி பற்றி? ஹாய், வணக்கம். நான் தான் உங்கள் ஆனந்தா. 5வது முறையாக நடக்கவிருக்கின்ற இந்த விமர்சகன் அவார்ட்ஸ், அதில் நான் வந்து அறிவிப்பாளராக இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமாக நினைக்கின்றேன். அம்மையார் ரத்னவள்ளி அம்மாவுக்கு இந்த வேலையில் ஒரு மிகப்பெரிய நன்றி. அதே சமயம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த கலைத்துறையில் ரொம்ப வருஷமாக எனக்கு முன்னோடியாக இருந்தவர்களை வந்து மறுபடியும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அண்ட் ஏன் கூட ஃபிலோமினா மற்றும் ஆர்ஜே பவின் அவர்கள் வந்து இணைந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து தொகுத்து வழங்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது. அதுவும் நிறைய புது விஷயங்கள் நம்ம இந்த முறையில் இந்த முறை விமர்சகன் அவார்ட்ஸில் சேர்த்துருக்கோம். முக்கியமாக அக்னி சுகுமாரோடைய அவார்ட், இது வந்து பத்திரிகையாளர்களுக்கு முக்கியமான ஒரு அவார்டாக இருக்க போது. அண்ட் திரு எஸ்பி சாராவுக்கும் விமர்சகன் குரூப்புக்கும் எங்களுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் அம்மாவுக்கு வாழ்த்து. லைவா போல இல்ல $1 million. எனக்கு ஒரு படம் பிடிச்சிரு அப்படி எங்கள் ஃபோனில் வாங்குறம்மா.
ஓகே, வணக்கம். நாங்கள் ஸ்லாங்கூர் தமிழ்ச்சங்கத்திலேருந்து வந்திருக்கோம். டெக் பைப் கிரியேஷன் உரிமையாளர், ஒரு எஸ்ஏ லக்கி சொல்யூஷன் உரிமையாளர். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தால் உள்ளூர் கலைஞர்களுக்கு சிறப்பாக இருக்கும். உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிக்க இந்த நிகழ்ச்சி பெரியும் உதவும். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு குழுவினருக்கு மிக்க நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இம்மாதிரியான நிகழ்ச்சிகள் மிக விமர்சையாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் ஆவலாக எதிர்பார்க்கின்றோம். மிக்க நன்றி. ஓகேம்மா.